இப்பதான் சொல்லு. ஷாப்பிங் போலாமா தங்கம்? எங்க போறோம்? எந்த ஊருக்கு போறோம் ஷாப்பிங் போறோம்? ரிலையன்ஸ் மார்ட் சொல்லு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ரிலையன்ஸ் போறேன். இங்க வந்து பக்கத்துல எங்க இல்லைன்னு சொன்னாங்க, கொஞ்சம் தூரம் தான். வாங்க போலாம் இன்னைக்கு ஷாப்பிங்லாம் தான். என்னப்பா ஷாப்பிங் பண்ணிடலாமா? சரி வாங்க போலாம். என்ன பண்ண வீட்டில் லாக் பண்ணுவாங்க. எங்கே போனாலும் இந்த கட்டப்பை தூக்கிறத மட்டும் நம்மக்கிட்ட விட்டுருவாங்க. உள்ளூர் இருந்தாலும் அதான், வெளியூர் இருந்தாலும் அதான். தூக்கியாச்சு கட்டப்பைய. பாய் சொல்லு. ஜாலியாக கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு கோவில் தான் போக போகிறோம், அப்புறம் தான் ஷாப்பிங்கு. அவுட்டிங்னாவே ஜாலி தானே. ரொம்ப நாள் கழிச்சு அவுட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. ஷாப்பிங் போகிற ஏரியாவிலேயே வந்து ஒரு ஃபேமஸான கோவில் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். சரி முருகர் கோவில்னு சொன்னாங்க. முருகரை பார்க்காம வர முடியுமா? முருகரை பார்க்க போகலான்னு வந்துட்டோம். இங்கே வித்தியாசம் என்னென்னா, முருகர் வந்து பாம்பு வடியில் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்களும் இதான் ஃபஸ்ட் டைம் வரோம். ஆக்சுவலாக வந்து இது ஆந்திராவிலேருந்து கர்நாடகா பார்டருது. எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு கோவிலுக்கு. இதுதான் கோவிலோட பார்க்கிங்கு. ஃபேமஸான முருகர் கோவில்னாவே கண்டிப்பாக முகூர்த்த நாளாக இருந்தால் கல்யாணம் நடக்கும். அது மாதிரி இந்த சைடுக்கும் இந்த முருகர் கோவிலில் விசேஷமாக கல்யாணம் நடந்துச்சு. நாங்கள் போனது ஒரு முகூர்த்த நாள் தான். நிறைய கல்யாணம். அப்படியே ஒரு நிமிஷம் வந்து தமிழ்நாடு ஃபீலே கொண்டு வந்துடுச்சு. ஏன்னா நம்ம விசேஷ நாளில் முருகர் கோவில் போனோன்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும்ல. அது மாதிரி இங்கே வந்து பார்க்கும்போதும் நம்ம ஊர் மாதிரியே எங்கேயும் கல்யாணம் பண்ணுறாங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளே போனோடனே ஷாக்கு. பாம்பு வடிவில் இருக்குன்னு சொன்னதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் நாக பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வேண்டுதல்ல ஏதோ ஒன்று காரணத்தால் வந்து இந்த மாதிரி நாகம் இது வாங்கிட்டு வந்து வைப்பாங்களாம். கண்ணுக்கு எட்டின வரைக்குமே வந்து அந்த கல் வடிவில் இருக்கிற நாகம் இது தான் வந்து தெரிஞ்சிச்சு. அதில் வந்து விசேஷ நாள் அன்னைக்கு யார் வச்சாங்களோ அவங்க வந்து அதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணுவாங்களாம். அது மாதிரி நிறைய பேர் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காமனாக இருக்கிறவங்க அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரோலில் இருக்கிறதுக்கே பூஜைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூ வச்சு அவங்க முறையில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு மரம் இருந்துச்சு. இது ஆக்சுவலாக ஒரு புராண கடையிலையும் வரும்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு ஸ்டோரி சொன்னாங்க, சரியாக தெரியல. அதனால் தப்பாக சொல்லக்கூடாதுன்றதை நான் சொல்லலை. கோவில் கொடி மரத்துக்கிட்ட வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு உள்ளே கோவில் போகலான்னு வந்தாச்சு. உள்ளே இருக்கிற கோவில் இது தான். இன்றைக்கி செம கூட்டம். க்யூவே எங்கேருந்தோ நின்றுட்டு இருந்துச்சு. க்யூவில் நின்று பார்க்கணும். கொஞ்சம் டைமும் வந்து கரெக்டாக அபிஷேகத்துக்கு க்ளோஸ் பண்ணுற டைமு. அதனால் கரெக்டாக நாங்கள் போய் பார்த்துட்டோம். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். ಒಂದು ಭಕ್ತರೆಲ್ಲ ಹಿಂದೆ ಬರ್ತಾ ಇರಬೇಕು. ಪ್ರತಿದಿನ ದೇವರದು 11 ಗಂಟೆಗೆ ಅಭಿಷೇಕ ಪ್ರಾರಂಭ ಆಗ್ತದೆ. 12 ಗಂಟೆಗೆ ದೇವರದು ಮಹಾಮಂಗಳಾರತಿ ಆಗ್ತದೆ. ಮಹಾಮಂಗಳಾರತಿ ಆದ ಮೇಲೆ 12 நாங்கள் தான் லாஸ்ட்டாக பார்த்தது. எங்களோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க, க்யூவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அபிஷேகம் நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம கோவிலை சுற்றி வந்துடலான்னு கோவிலை சுற்றி வர ஆரம்பித்தாச்சு. கோவிலில் ஒரு கொஞ்சம் அந்த நடக்கிற இடத்த தவிர மீது எங்கேயுமே இடமே கிடையாது. ரோவாக அது மாதிரி வச்சுருந்தாங்க. கோவில் சுற்றி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. நான் இப்போ காட்டுறது தான் மூலாஸ்தானம். மூலாஸ்தானத்துலேயுமே வந்து இந்த மாதிரி தான் இருந்தார் முருகர்னு சொன்னால் தான் நமக்கு தெரியும். இல்லைனா நம்ம ஊரில் பார்க்குற அந்த நாகலிங்கம் சிலை மாதிரி தான் இருந்துச்சு. அவரை தான் முருகர்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக சுப்பிரமணிய சாமினே தான் சொல்கிறாங்க. ஓகேன்னு சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. ஒரு புது அனுபவமாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. நான் இங்கே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எங்கேயும் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருந்தா சொல்லுங்கள். இங்கே வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னடா இது எல்லோரும் பூஜை பண்ணுறாங்களே எதுக்கு பண்ணுறாங்கன்னே தெரியலையே அப்படின்ட்டு யோசிச்சுனே இருந்தேன். என்னன்னு தெரில. நீ பாரு, அரச மரம் தான். நம்மளும் அரச மரத்தில் தானே பண்ணுவோம்.
நிறைய பேர் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த அவுட்டரில் இருக்கிறத மட்டும் யார் வேணால் வந்து பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக்காக போய் தேடி பண்ணுறது அவங்க ஏற்கனவே வச்சுட்டு போன சிலைக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா அது நமக்கு தெரியலையே யாரை கேட்கலாம் எப்படி கேட்கலான்னு சுற்றி சுற்றி வந்துட்டே இருந்தேன். அப்புறம் ஃபைனலாக ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன், என்ன ஏன் இந்த மாதிரி பூஜை பண்ணுறீங்கன்னு. அவங்க தான் எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. சொன்னதோடு இல்லாமல் உட்காருமா நீ, உனக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டாங்க. இங்கே பிரசாதமாக அவ்வளோ ஊற வச்சு தேங்காய் போட்டு ஒரு பிரசாதமும் கொடுத்தாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. நிறைவாக சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப நல்லா இருந்தது அனுபவமே. டோட்டலாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து திரும்ப ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு. டூ இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த கடையை தேடி கண்டுபிடிச்சாச்சு. சென்னையில் இருந்த வரைக்கும் அடிக்கடி இந்த மாதிரி ஷாப்புக்கெலாம் போவோம். இப்போ இங்கே வந்துட்டு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு போய். இப்போ வந்து என்னென்னலாம் நான் கேட்க போகிறேன், என்னென்னலாம் வாங்க போகிறோம், கிடைக்க போகுதுன்னு ஃபஸ்ட்டு இந்த செஷன்லேருந்து ஃபஸ்ட்டு போய் ஒரு ஷாப்பிங்கை பண்ணிட்டு வந்துடலாம். இதுதான் இன்னியோட விளாக். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். திரும்ப அடுத்த விளாக்லாம் பார்க்கலாம்.